உடல்நலக் குறைவால் காலமான EVKS இளங்கோவனின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவனின் உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடல்நலக் குறைவால் காலமான EVKS உடல்நலக் குறைவால் காலமான EVKS இளங்கோவனின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுப்பராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் இறுதி ஊர்வலம் தற்பொழுது அவரது மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறது. அவரது உடல் முகலிவாக்கம் LNT காலனியில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு மரியாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அவருக்கு 3 சுற்றுகளாக 48 குண்டுகள் முழங்க அவரது உடலானது தகனம் செய்யப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்ற பல்வேறு பதவிகளை அவர் வகித்துள்ளார். தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவியில் இருக்கிறார். அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்னை ராமாவரத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் நுரையீரல் பிரச்சனை காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சைகள் அளித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை அவருக்கு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு நேற்று காலை 10:12 மணிக்கு அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் அங்கிருந்து அவரது இல்லமான மணப்பாக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் அதே போல தலைவர்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தி அவரது இரங்கல் அதாவது இறுதி அஞ்சலியும் செலுத்தினார்கள். நேற்று காலை அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று காலை மீண்டும் அஞ்சலி செலுத்தினார் EVKS இளங்கோவன் உடலுக்கு. தற்போது அவரது இறுதி ஊர்வலம் மணப்பாக்கத்திலிருந்து முகலிவாக்கம் மின்மயானத்திற்கு தற்போது எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வீர வணக்கம் என்று EVKS இளங்கோவன் அவர்களுக்கு பிரியா விடை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் தொண்டர்கள் வழிநெடுக்க நடந்தே அவரது இறுதி ஊர்வலத்துடன் நடந்து வருகிறார்கள். காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை முதலில் நடத்தப்பட்டு அதன் பின்பு அவரது உடலானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது அவர்கள் அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. EVKS இளங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதே போல மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருமுறை இருந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் EVKS இளங்கோவன் அவருடைய மகன் EVK சம்பத் அந்த வெற்றி பெற்றார். அவரது மறைவு காரணமாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். ஏறக்குறைய 39 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நுழைந்த அவருக்கு அவர் தற்பொழுது மறைந்திருக்கிற செய்தி காங்கிரஸ் கட்சியினருக்கும் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினருக்கு இது ஒரு பேர் இடியாக விழுந்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் தனது இரங்கல் பதிவை தெரிவித்தார்கள். தகவலுக்கு நன்றி சுப்ராமன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.